இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என மத்திய அமைச்சர்களால் மத்திய ஆட்சியில் உள்ள கட்சி தலைவர்களால் உறுதிமொழி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆண்டு உறுதியாக நடைபெறும் என அறிவித்ததும் காணல் நீராகி போன காரணத்தினால் கோபமடைந்த மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவசரமாக புறப்பட்டு டெல்லி சென்று பிரதமரை சந்திப்பதாக செய்திகள் வந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை, இளைஞருடைய உணர்வை, மாணவருடைய உணர்வை பிரதமருக்கு எடுத்து கூறுவார். அதை அவர் செவிமடுத்து கேட்டு நல்ல ஒரு பதிலை தருவார், வெற்றியோடு திரும்புவார் முதல்வர் என்கிற நம்பிக்கையோடு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் கூறியிருக்கிற கருத்து மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். காரணம், மத்தியில் அமைந்திருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அது காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கலாம். அதேபோல் பொங்கல் பண்டிகைக்கு கட்டாய விடுமுறை கிடையாது என்று அறிவித்துவிட்டு கடும் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு இது நாங்கள் அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, அதிகாரிகள் செய்த பிழை என கூறி தப்பித்தது. அதேபோல் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் நீதிமன்றத்தை காரணம் காண்பித்து நீதிமன்றம் கூறினால்தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும், இல்லை என்றால் செய்ய இயலாது என கூறி தப்பிக்க முயற்சிப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற செயலாகும். காளை இனம் தமிழ்நாட்டு மக்களோடு குடும்பத்தில் ஒன்றாக ஒரு வளர்ப்பு பிராணியாக இருக்கிற பிராணி என்பது அனைவருக்கும் தெரியும். அது ஒரு செல்ல பிராணி, மக்களோடு சேர்ந்து இணைந்து வாழுகின்ற பிராணி. அத்தகைய காளையை சேர்க்கக்கூடாத பட்டியலில் சேர்த்து அதன் காரணமாக இந்த தடைகள் நீடித்து கொண்டு இருக்கிறது. அந்த பட்டியலிருந்து காளை இனத்தை நீக்குவதற்கு, காட்சி பட்டியலிருந்து நீக்குவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு யார் தடையாக இருக்கிறார்கள்? மத்திய அரசாங்கம் விரும்பினால், நினைத்தால், மோடி நினைத்தால் இன்றைக்கே காட்சியின பட்டியலிருந்து காளையை நிச்சயமாக நீக்க முடியும். அதை நீக்காமல் நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம் என கூறுவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கின்ற மிக மோசடியான செயலாகும். இதே மோடி அவர்களை பார்த்து நாம் கேட்கின்றோம், நீங்கள் உச்சநீதிமன்றத்தை மதிப்போராக இருந்தால் காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்று செயல்படுத்தினீர்களா? அப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டீர்கள். அதே போல் நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தில் திரும்ப அவசரம் சட்டம் கொண்டு வந்த மோடி சர்க்காருக்கு ஏன் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியாது? நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஆகவே கொண்டு வருவதற்குள்ள மனமில்லை. அதாவது தமிழர்களுடைய பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய நடவடிக்கை மோடி சர்க்கார் மேற்கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு முதல்வர் சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மோடி சர்க்கார் இந்த சட்டத்தை வருகின்ற வரையில் தமிழகத்தில் நடைபெறுகிற போராட்டத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய முதலமைச்சரிடத்தில் பிரதமர் கூறுகிற உறுதிமொழி, மாநில சர்க்கார் கேட்கிற உதவிகளை செய்வோம். மாநில சர்க்கார் கேட்கிற உதவிகளை செய்வோம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் புரியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை போதலை அப்படின்னா நீங்கள் இராணுவத்தை கேளுங்க, மாணவர்கள் இளைஞருடைய போராட்டத்தை அடக்கிறதுக்கு நான் உடனே இராணுவத்தை அனுப்புகிறேன் என்ற முறையில் சொன்னாரா என்ன கேட்க தோன்றுகிறது. ஆகவே இத்தகைய அணுகுமுறை, மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை ஒரு இனத்திற்கு எதிரான அணுகுமுறை. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. நடைபெற்று கொண்டிருக்கிற மாணவர்களும் இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. அதேபோல் நாளைய தினம் வணிகர் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிற கடையெடுப்பு போராட்டத்தை வரவேற்கிறது. போராடி கொண்டிருக்கிற மாணவர்கள், இளைஞர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்றீங்க, மாநில அரசு சட்டப்பேரவையில் இது போன்ற ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு கருத்து நிலவுது. மாநில அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் போதுமான அளவில் இருந்ததா? அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு உட்பட்டு தான் ஒரு மாநில அரசு செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஒரு கட்டாயமும் இருக்கிறது. இந்த சூழலில் மாநில அரசு மற்ற மாநிலங்களில், ஆந்திராவில் சேவல் சண்டை நடைபெறுகிறது. எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் கவலைப்படாமல் அங்கே சேவல் சண்டை நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய கிராமத்திலேயே அந்த போட்டி நடைபெற்றிருக்கிறது. எல்லா தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் செய்திகளெல்லாம் வெளியிட்டன. மாநில அரசு இன்னும் விவேகமாக, அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை மத்திய அரசோடு எதிர்கொள்வதற்கு அது தயாராக வேண்டும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகபட்சமாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களைத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் படையெடுத்து பிரதமரை சந்திக்க சென்றார்கள். ஏறத்தாழ 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். அத்தனை பேரையும் அவமதிக்கிற முறையில் பிரதமர் சந்திக்க மறுத்துவிட்டார். சந்திப்பதற்குள்ள நேரம் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவருக்கு இவர்கள் குறிப்பிட்ட நேரம் சரியான நேரம் அல்ல என்று அவர் பிரதமர் கருதியிருந்தால் இன்னொரு நேரத்தை குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு வாருங்கள் என்றாவது சொல்லியிருக்கலாம். அப்படி கூட பிரதமர் சொல்ல தயாராக இல்லை.